சொல்ல முயன்றிடுவார். இருவரிடமும் ஏதும் கேட்காமல் இடையில் இருந்து இவர் இணைத்திடுவார். அவங்க 2 பேரும் எதுவே சொல்லலை. இருவரிடமும் ஏதும் கேட்காமல் இடையில் இருந்து இவர் இணைத்திடுவார். ஒருவர் வந்தது தருவதற்கே, ஒருவர் வந்தது பெறுவதற்கே. ஒருவர் வந்தது தருவதற்கே, ஒருவர் வந்தது பெறுவதற்கே. பெறுவது மட்டுமா தேவை? வாழ்வில் தருவதும் தேவையாகிறது. இதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். பெறுவது மட்டுமா தேவை? வாழ்வில் தருவதும் தேவையாகிறது. பெறுவதற்கு உரிய கைகள் இல்லாமல் தரவரும் கையோ கனக்கிறது. கனக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயேனல்ல. அதனால ஆள் வாங்கிக் கொள்ள ஆள் இல்லை என்றால் கை கனக்கிறது. அப்படித்தான் ஒரு நல்ல மனிதனுடைய கரங்கள் இருக்க வேண்டும். பெறுவதற்குரிய கைகள் இல்லாமல் தரவரும் கையோ கனக்கிறது. தருபவர் பெறுகிறார், பெறுபவர் தருகிறார். இதுதான் பாரத நாடு நமக்கு காட்டக்கூடிய பண்பாடு. யார் கொடுக்கிறானோ அவன்தான் உண்மையில் பெறுகிறவன். எனவே தருபவர் பெறுகிறார், பெறுபவர் தருகிறார். தாழ்வும் உயர்வும் இதில் இல்லை. தருவதற்காகவே தரைக்கு வந்தவர், தயவு இருக்கும் வரை கவலை இல்லை. தருவதற்காகவே தரைக்கு வந்தவர், தயவிருக்கும் வரை கவலை இல்லை. இந்த தாழ்வும் உயர்வும் இதில் இல்லை. இட்டார் பெரியோர், பெற்றார் சிறுகுலத்தோர்னு சொல்லல, இடாதார் சிறுகுலத்தோர் தான் அவ்வை பாட்டி. கொடுக்கிறவன் தான் 2 ஜாதி தான் இருக்கியா இந்த உலகத்துல. ஒருத்தன் கொடுக்கிறவன் டக்குன்னு நமக்கு என்ன சொல்ல தோணும், இன்னொருத்தன் வாங்கிக்கிறவன். அப்படி இல்லை. ஒருத்தன் கொடுக்கிறவன் இன்னொருத்தன் கொடுக்காதவன் நாங்க பாட்டி. இட்டார் பெரியோர் இடாதார் சிறுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. சரி, இப்ப நேர நிகழ்ச்சிக்கு போவோம். ஒரு வேத சதஸ் நடக்கிறது. சதஸ் என்றால் பெரியவருடைய முன்னிலையில் பல அறிஞர்கள் சாத்திரங்களை பற்றி விவாதம் செய்வது. அதற்கு பிறகு ஒரு முடிவுரையாக அனுகிரக பாஷணமாக பெரியவர் வாய் திறந்து அருள்வார். இப்படிலாம் நடக்கும். அப்புறம் அந்த வந்திருக்கக்கூடிய அந்த சாத்திரம் கற்ற அவர்களுக்கெல்லாம் சன்மானம் மடத்தின் சார்பில் செய்யப்படும். இது பொதுவாக நடந்து வருகின்ற ஒரு விஷயம். ஒரு முறை சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு வைஷ்ணவர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவரும் அந்த சதஸ் கோஷ்டியிலே இருக்கிறார். எல்லோருக்கும் சன்மானம் அளிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அவரும் அந்த வைணவரும் அதை வாங்கிக் கொள்கிறார். வாங்கியவர் கொஞ்சம் வருத்தப்படுகிறார். சன்மானத்தில் குறையில்லை, நல்லபடி தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது கொடுத்துருக்காங்க. ஆனால் தன்னை விட பல வயது இளையவரான ஒரு பையனுக்கும் அதே சன்மானம், தனக்கும் அதே சன்மானம் கொடுத்துருக்காங்க. அவர் கொஞ்சம் வருத்தம் மனசில். இந்த போய் நேத்திக்கு வந்தப்ப இவனுக்கும் அதே கொடுக்குறாங்க, எனக்கு அதே கொடுத்துருக்காங்களே எங்கிட்ட அவருக்கு மனசு வருத்தம். ஒன்றும் சொல்ல முடியல. இந்த கண்களில் இருந்து தப்பவில்லை. பெரியவரோட ஒரு படம் பார்த்துருக்கீங்களே, எங்கிருந்து பார்த்தாலும் நம்ம அப்படி உற்று பார்க்குற மாதிரி இருக்கும். கண்கள் நம்மளை உற்று துழாவி பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் சாமி வரேன் சாமி அப்படின்னு நம்ம போகிற மாதிரி இருக்கும். அவர் கண்களிலே அது தப்பவில்லை. நேரடியாக பார்க்கணுங்கிற தேவையில்லை. ஒருத்தருடைய முகக்குறிப்பை பார்த்தே அந்த அகத்திலே என்ன நடந்திருக்கிறது என்பதை மகான்கள் அறிந்து கொள்வார்கள் அல்லவா. அப்போ விடை பெற்றுக் கொள்வதற்காக அந்த வைணவர் வருகிறார். ஏன்னா ஐயங்கார் சுவாமிகளே திருப்தி தானே அப்படின்னு கேட்கிறார் பெரியவர். அவர் தன்னுடைய நிலைமை எப்படி சொல்றது, அவர் மனசுல ஒரு சின்ன போராட்டம், வருத்தம். அதை சொல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெரியவா, நான் புறப்படுறேன், நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு தன்னுடைய பையை அப்படி இடுக்கிட்டு கிளம்பி போயிடுறார். பெரியார் வந்து புன்னகைத்துக் கொள்கிறாராம். ஆனா ஒருத்தர் மனம் வருந்தி, ஒரு ஏழை அந்தனர், அவர் மனம் வருந்தி செல்ல விடுவாரா? மகான் விடுவாரா? என்ன நடந்ததுன்னு பாருங்க. அப்போ ஒரு அதிகாரி வந்து, மடத்தினுடைய அதிகாரி வந்து பெரியவர்கிட்ட சொல்கிறார், எல்லாருக்கும் சன்மானம் எல்லாம் கொடுத்து முடிந்தாகி விட்டது பெரியவா, இப்போ அடுத்த நாள் தரிசனத்திற்கு காத்திருக்கிறவங்கள கூப்பிடுங்க, பாவம் ரொம்ப நேரமாக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெரியவர் பணிக்கவும் வரிசையாக எல்லாரும் அவரை வந்து நமஸ்கரிக்க வருகிறார்கள். அதில் முதல்ல இருக்கிறவர் வந்து சென்னையிலிருந்து வந்த வக்கீல் ஒருவர். ரொம்ப நேரமாக அவர் காத்துட்ருக்கார். பல விதமான மூங்கில் தட்டுகளில் பலவிதமான பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு ரொம்ப இதுவாக வச்சுக்கிறார். எல்லாரும் குடும்பத்தோடு விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். அப்புறம் ஒரு ருத்ராட்ச மாலையை எடுத்து பெரியவர்கிட்ட கொடுத்து, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறார். பெரியவர் அதை அழகாக அப்படி மூடி வைத்து தியானம் செய்து ஒரு புஷ்பத்தோடு சேர்த்து அதை கொடுக்குறார். அவர் ரொம்ப வாங்கிக்கிட்டு, பெரியவா ஒரு சின்ன விண்ணப்பம் அப்படிங்கிறார், நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே உட்காருங்க அப்படிங்கிறார். இதை சொல்ல வராரு வக்கீல். பெரியவா ஒரு சின்ன விண்ணப்பம், கொஞ்ச நேரம் இங்கே உட்காருங்க நீங்கள் அப்படிங்கிறார். சரின்னு அவர் உட்காந்துடுறார். உட்கார்ந்த பிறகு என்ன செய்கிறார் தெரியுமா பெரியவர்? ஒரு பையனடே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. பையனை சொல்லுங்கள் பெரியவான்ட்டு அவன் அப்படியே நான் தன்னை கூப்பிட்டாருன்ட்டு வந்து நினைக்கிறான்.
இப்போ கொஞ்ச நேரம் முன்னால் ஒரு ஐயங்காரத்தர் வந்துட்டு போனார் பார் சின்ன காஞ்சிபுரத்தில் பார்த்தியா? பார்த்தேன். சரி, இப்போ நேராக போனி இந்த பஸ் ஸ்டாண்டில் இருப்பார், இல்லைன்னா அந்த மண்டபம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருப்பார். அவரை பிடிச்சி நான் கூப்பிட்டேன் உடனே கூட்டின்னு வா அப்படிங்கிறார். ஓடுறான் பையன், ஒன்றை ரெக்க கட்டின்னு பறக்கிறான். வைங்க நேராக போய் முதல்ல மடத்து வாசலில் பரப்புறன்னு தேடினா ஐயங்காரை காணும். அப்புறம் அந்த கங்கை கொண்டான் மண்டபத்து பஸ் ஸ்டாண்ட் அதானே, கங்கை கொண்டான் மண்டபத்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்க்குறான். அங்கே சின்ன காஞ்சிபுரம் போகிறதுக்காக பஸ்ஸு தயாராக நின்று கொண்டு இருக்கிறது. கண்டக்டர் டிக்கெட்லாம் கொடுத்துட்ருக்காரு. பார்த்தா நம்ம அப்படியே உள்ளே ஏறி போய் பார்க்குறேன், இந்த உட்காந்துருக்கிறார் இந்த ஐயங்கார், அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ உடனே அவர் போய் தட்டி, ஐயா உங்களை வந்து பெரியவர் வந்து கூப்பிட்றாரு, உடனே கூட்டின்னு வர சொன்னார், வாங்க அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ தான் வந்து நான் 30 காசு கொடுத்து ஒரு டிக்கெட்டை வாங்கினேன். இப்போ நான் இறங்கி போயிட்டேன்னா வந்து இந்த டிக்கெட் வந்து எனக்கு வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு அவர் பாவம் அவருடைய இயலாமையினால் அப்படி சொல்கிறார். உடனே அந்த பையன் திட்டான், அந்த காசை நான் கொடுக்குற முதல்ல அந்த டிக்கெட்டு கழிச்சு போட்டு வாங்க, அவர் கூட்டின்னு வர சொன்னார்னா நீ வந்து தானே ஆகணும் அப்படின்னு படப்படங்கிறான் அந்த பையன். அவர் தூக்கி வாரி போட்டாடா அந்த பையன் இப்படி பேசுகிறான்ட்டு. அப்போ கண்டக்டர் வந்து இந்த பாருங்க அந்த டிக்கெட்டை கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு காசு திருப்பி கொடுத்துறேன், வேறு யாருக்கா அது கொடுக்குறேன் அப்படின்ட்டான். கண்டக்டர் சொல்கிறார். சொல்லிவிட்டு ஏன்பா அவனாவும் அவரை பார்க்கணுன்னு தரிசனத்துக்காக காத்து கிடக்கிறான், கூப்பிட்டா போவியா நீ அப்படின்னு மிரட்டுறான். கண்டக்டரை மிரட்டுறார் அவர். மடத்து சாமி கூப்பிடுதுன்னு தம்பி இவ்வளோ அடம் பிடிக்கிறான், நீனே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் இப்போ நீங்கள் கொண்டா டிக்கெட்டை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு காசையும் கொடுத்துட்றாரு. இறங்கிடுறாரு. நேராக இந்த பையன் கூட இவர் போகிறார், மடத்துக்கு திரும்ப போகிறார். போனால் அந்த பையன் வந்து நிற்கிறான், அப்படி கம்பீரமா அப்படி கூட்டம் வந்துட்டேன் பார்த்தீங்களான்ற மாதிரி அந்த தோரணையில் நிற்கிறான். அதுக்குள்ளே ஏற்பட்ட கூட்டம், ஒரே கூட்டமாக இருக்குது. அப்போ வந்து கிட்ட வந்து நிற்கிறார் நம்ம சின்ன காஞ்சிபுரம் ஐயங்கார். வந்து என்ன ஐயங்கார் சுவாமிகளே, கண்டக்டர்கிட்டேருந்து 30 காசு வாங்காமல் இறங்க மாட்டீங்களாக்கும் அப்படின்றாரு. எப்படி இருக்கு, ஒரு தூக்கி வாரி போடுது. டாடா பவ்யமாக சிரித்த போது ஐயங்கார் சுவாமி அப்படியே அதிர்ந்தே போயிட்டார். சிஷ்யன் சாதுவாக இருந்தான், அவன் ஒன்று ரியாக்ட் பண்ணல. அவன் இந்த மாதிரி 100கணக்கில் இன்சிடென்ட்ஸ் பார்த்துருப்பான் போல் இருக்கு. இது அவனுக்கு பெரிய அதிசயமாக தெரியல. இருங்க, சீன் எங்கேருந்து எங்கே போச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அந்த வக்கீல் ஒருத்தர் இருந்தார், பெரியவா ஒரு விண்ணப்பம்ட்டு, அவரை வெயிட்டிங்கில் போட்டு தானே இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் நம்ம. இப்போ திரும்பி வந்துட்டோமா, வக்கீல் திரும்ப பெரியவா ஒரு விண்ணப்பம் அப்படிங்கிறார். கொஞ்சம் இருங்க உங்கள் விஷயத்துக்கு தான் வரேன் அப்படிங்கிறாரு பெரியவர். சரி சொல்லிட்டு இந்த சின்ன காஞ்சிபுரம் ஐயங்கார் வந்தார் பாருங்க, அவர் வந்து நீங்கள் இந்த வக்கீல் பக்கத்தில் உட்காருங்க அப்படிங்கிறார். அவர் இப்போ என்னடா இது தெரியல, அவர் உட்கார்றாரு. வக்கீல் சார் கூப்பிட்றாரு. இப்படி வக்கீல் சார் இந்த ஐயங்காருடைய அட்ரஸை நம்ம கொஞ்சம் தெளிவாக குறித்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. இவர் யார், இவருடைய அட்ரஸை நான் எதுக்கு குறித்து வச்சுக்கணும்லாம் வக்கீல் கேட்கல. அவர் சரி உடனே பவ்யமாக குறித்து வச்சுக்கிறார். குறித்து வச்சோடனே அடுத்த காட்சி, பெரியவர் வந்து இந்த ஐயங்காரை பார்த்து, சரி நீங்கள் கிளம்புங்க, உங்கள் பஸ்ஸு வந்துடுது, நீங்கள் அதில் இப்போ ஏறி போய் வீட்டுக்கு போகிறதுக்கு சரியாக ஏறி போங்க அப்படின்றார். அவர் போயிட்டார். ஐயங்கார் சாமி ஒரே குழம்பு போயிட்டார். ஏன்டா நான் பாட்டுக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருந்தேன், ஒரு பையனை அனுப்பிச்சு அவன் வந்து ஒரு டோஸ் கொடுக்குற மாதிரி அவன் வெய்யறான், கண்டக்டர் அவங்கள திட்டுறாரு. அப்புறம் திரும்ப இங்கே ஓடி வந்தா இவர் வந்து யாருக்கும் ஒரு வக்கீலுக்கு அட்ரஸ் கொடுத்து சரி நீ புறப்படுன்ட்டார். இவர் ஒன்றுமே புரியல எனக்கு, அப்படி இவருக்கு புரியல. சரி பெரியவா சொன்ன மாதிரியான அடுத்த பஸ் இவருக்காக காத்திருந்தது. அது புறப்படுற நிலைமையில் இருந்தது. ஒரு ஏறி உட்காந்துக்கிறாரு, ஒரு ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கார். அந்த காட்சியை அப்படியே எடுத்துருங்க. பாலு மகேந்திர மாதிரி அவர் ஐயங்கார் வந்து சிந்தனையோட அப்படி வானத்தில் பார்க்குற மாதிரி அந்த காட்சி நிறுத்திக்குங்க. அப்படியே திரும்பிங்க வாங்க, மடத்துக்குள்ளே வாங்க. வந்தால் பெரியவர் உட்காந்துருக்கார். பெரியவா ஒரு விண்ணப்பம். திரும்ப அதே தான் 3வது வாட்டி. நானும் இதோட 3 வாட்டி இந்த பேச்சை ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னும் போது என்ன விண்ணப்பம், உன் விண்ணப்பம் தான் அவள் பூர்த்தி ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் பெரியவா. என்ன பூர்த்தி ஆகிட்டு இருக்கு, நான் ஒன்றும் உங்கள்கிட்ட சொல்லினேன். என்ன உன் விண்ணப்பம், யாராவது ஒரு ஏழை அந்தனருக்கு உனக்கு உதவி செய்யணுன்ட்டு ஒரு ஆசை, அதானே உன்னுடைய? ஆமாம், அந்த அட்ரஸ் தான் இப்போ கொடுத்துருக்கேன் உனக்கு, அவர் தான் நீ தேடிட்டு இருந்த ஆள் அப்படிங்கிறார். அவர் வாயடிச்சு போய் நிற்கிறார். அப்போ சொல்கிறார், வக்கீல் சார் கஷ்டப்பட்டு வேதம் படித்து ஆனால் ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தானே உங்கள் விண்ணப்பம், அதை உங்கள் கண் முன்னாடியே பூர்த்தி செய்துட்டேன்னு, இதுதான் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த சரியான ஆள் அவர் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாதம் 250 ரூபா அவருக்கு மணி ஆர்டர் அமைச்சிடணும்.
இன்னிலிருந்து. சரியா? ஆனால் ஒழுங்காக அனுப்பிச்சிடணும். ஒரு தேதினா அந்த தேதி தப்பக்கூடாது. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு ஒரு 3 மாதம் அனுப்பிச்சிட்டு 4வது மாதம் அனுப்பலைன்னு வைங்களேன், அந்த ஐயங்கார் சாமி இப்படி வந்து பாவம் தலையை சொரிஞ்சு நிற்பார். என்கிட்ட ஏழ்மை அவருக்கு வந்து நிற்பார். இல்லை சும்மா தான் வந்தேன் பாரு, என்கிட்ட கேட்கறதுக்கும் அவர் தயங்குவார். இந்த மாதிரி எந்த சங்கடத்துக்கும் நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கக்கூடாது, மாதம் மாதம் அனுப்புங்க என்ன அப்படின்னாரு. சரி இந்த மாதத்துலேருந்து நான் கட்டாயமாக அனுப்பிச்சிடுறேன் பெரியவா அப்படிங்கிறார். இப்போது இது எப்படி பெரியவா உத்தரவுப்படி இது தொடர்ந்து அவருக்கு பணம் அனுப்புறாருன்னு அவரும் ஒத்துக்கிறார். எப்படி நடக்குது பாருங்க. இவருடைய தேவை என்னங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியுது. இந்த கொடுக்க வருபவர் இவர்ன்றது எப்படி அதை முடிச்சு போடுறாரு பாருங்க. இதுதான் அழகு, இதுதான் மெக்கானிசம் ஆஃப் தி மாஸ்டர். நான் சொன்னேன் ஒன்று, அவர் அந்த தேவையை தீர்ப்பவரும் தேவை இருப்பவரும் சேர்ந்து தான் வருகிறார்கள் அங்கே. அந்த ஈர்ப்புக்கு காரணம் மேக்னட்டிசம் ஆஃப் தி மாஸ்டர். இவரும் சொல்லலை என்னான்ட்டு, அவரும் சொல்லலை என்னான்ட்டு, ஆனால் இவங்க 2 பேரும் இணைத்து 2 பேருடைய தேவைகளுமே பூர்த்தி செய்கிறார். இது மெக்கானிசம் ஆஃப் தி மாஸ்டர் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். அறிவினால் நடக்கின்ற செயல், அரசாங்கத்தால் நடக்கின்ற செயல், அப்புறம் நம்முடைய உடல் உழைப்பினால் நடக்கின்ற செயல், இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லாமல் இருந்தால் அப்போதான் சமூக வாழ்க்கை சீராக இருக்கும். இப்போ when shall there be harmony in society அப்படின்னு கேட்டால் முதல்ல ஜனங்க உழைக்கணும், அது இருக்கணும். 2வது இந்த இன்டெலெக்சுவல் திங்கிங், அதனால விளையக்கூடிய செயல்கள், அதுவும் வாட் தி கவர்மெண்ட் திங்ஸ், கவர்னன்ஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்க, நிர்வாகம் என்று ஒன்று இருக்க, அது இந்த 3ம் சேர்ந்து இருக்கணும். சோம்பேறிய நாடு இருந்ததுன்னா எவ்வளோதான் நீங்கள் சுறுசுறுப்பாக மூளையை பயன்படுத்தி திட்டங்கள் போட்டாலும் செயல்படாது. ஆனால் அறிவோடு சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருக்க, அரசாங்கத்தினுடைய சிந்தனை அந்த காரியங்களோடு ஒத்துப்போகவில்லை என்றால் சரிப்படாது. எனவே அரசாங்கத்தினுடைய சிந்தனை செயல்பாடு, மக்களுடைய அறிவு செயல்பாடு, எல்லோருடைய உடல் உழைப்பு, இவை 3ம் சேர்ந்திருந்தால் there will be harmony in society. அப்பேற்பட்ட சமுதாயம் நமக்கு வரட்டும் என்று சாட்சாத் சிவரூபமாக நம்மிடையே விளங்கி வரும் காஞ்சி பெரியவருடைய பொற்பாதங்களை வணங்கி நாம் கேட்டுக்கொள்கிறோம். Let there be harmony in our society.